அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீதும் உண்டாகட்டமாக. குவைத் ஓட்டுநர் சேவை மையம் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் உள்ள இணையதளங்களில் உள்ள உறவுகள் அனைவரும் எப்படி இருக்கிறீங்க? நலமாக உள்ளீர்களா? குவைத் நாட்டில் நடக்கக்கூடிய முக்கியமான தகவலையும் இந்த நாட்டுடைய காலதவசம் எப்படி இருக்குது என்றையும் மற்றும் பேங்க் ரேட், குவைத் நாட்டில் சட்டத்திட்டத்துக்கு இடையில் நடக்கக்கூடிய விடயங்களை உங்கள் மத்தியில் சந்தோஷத்துடன் பகிர்ந்து கொள்வதற்காகவே வந்துள்ளேன். இன்றைக்கான முக்கியமான தகவல் என்ன என்பது ஃபஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். அதாவது, இலங்கையை சார்ந்த ஒரு பெண்மணியும் இந்தியாவை சார்ந்த கேரளா மாநிலத்தில் வசிக்கக்கூடிய ஒரு சகோதரனும் நடந்த ஒரு உண்மை சம்பவம் உங்கள் மத்தியில் உறுத்தாக்குறேன். ஏன்னு சொன்னால், இதர் போல் வேறு யாருமே இதே மாதிரி அவல நிலைக்கு போய்விடக்கூடாது என்பதற்காகவே நடந்த உண்மை சம்பவத்தையும், அது போக தற்போது 2 குழந்தையை கொண்டு எந்த அளவுக்கு பரிதவிச்சு கொண்டிருக்கிறாங்க என்பதையும் உங்கள் மத்தியில் சொல்வதற்காகவே இந்த விழிப்புணர்வு பதிவு சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருட காலமாக 2 பேருக்கும் எந்த ஒரு அக்காமாவும் எதுவும் இல்லாமல் வீட்டை விட்டு ஓடி வந்த நிலையில் வெளியே வேலை பார்த்து கொண்டு ஒன்றாக ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்து கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு கடந்த 1 வருடத்துக்கு முன்பாக அவருடைய ஹஸ்பண்ட் என்ன செஞ்சிட்டாப்புல, போலீஸில் பிடிபட்டு ஃபிங்கரில் ஊருக்கு போயிட்டாப்புல. இந்த 10 வருட காலத்தின் ஒன்றாக இருந்த நிலையில் அவங்களுக்கு பிறந்தது 2 குழந்தைகள். ஒரு ஆண் குழந்தை ஒன்று, ஒரு பெண் குழந்தை ஒன்று. ஆண் குழந்தைக்கு தற்போது வயது 7, பெண் குழந்தைக்கு வயது தற்போது 4. இப்படிப்பட்ட நிலையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக தன்னுடைய கணவர் ஃபிங்கரில் ஊருக்கு போயிட்டார். இவங்களையும் போலீஸ் பிடிபட்டுருச்சு. பிடிச்சிட்டோடனே தற்போது 2 மாத காலமாக ஜெயிலில் இருக்கிறாங்க. தற்போது தன்னுடைய 2 குழந்தைகள் என்ன நிலையில் அங்கே இருக்கிறாங்க, என்ன ஆனாங்கன்னு கூட தெரியாத சூழ்நிலையில் ஒரு சகோதரி, இலங்கையை சேர்ந்த சகோதரி தற்போது ஜெயிலில் கஷ்டப்பட்டு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், உங்களுடைய ஆசைக்கும் பாசைக்கும் உங்களுடைய சந்தோஷத்துக்காகவும் நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, ஒன்றாக இருந்தீங்க, பண்ணி எல்லாம் பண்ணி. ஆனால் இந்த 2 அப்பாவி குழந்தைகள் என்ன செய்யும்? அதுக்கு இருப்பிடம், உணவு, உடை இதெல்லாம் யார் கொடுப்பா? ரொம்ப கேள்விக்குறியான நிலையில் தற்போது அவங்களும் ஜெயிலில் இருந்துட்டு இந்த 2 குழந்தைகளும் யாருமே இல்லாத ஒரு அனாதையாக இருந்து கொண்டிருக்கு. அந்த ரூம்பில் பக்கத்தில் இருந்த ஒரு சகோதரி அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, நம்மள்கிட்ட இந்த தகவலை கொண்டு வந்தாங்க. அவங்களுடைய அரவணைப்பில் தான் அந்த குழந்தைகள் 2 பேரும் இருக்கிறாங்க. பாவம், அவங்களுக்கு கூட என்ன இல்லை, அக்காமா என்பது இல்லை. தற்போது ராபியா என்ற பகுதியில் அந்த குழந்தைகள் இருந்து கொண்டு இருக்குது. ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், உங்களுடைய ஆசைக்கும் உங்களுடைய உணர்வுகளுக்கும் 2 குழந்தைகள் இதே மாதிரி சீரழியக்கூடாது. அவங்களுக்காக வேண்டி நம்மளால் முடிஞ்ச உதவிகளை என்ன செய்யணுமோ அதை நம்ம செஞ்சிடும். இன்ஷா அல்லாஹ் எல்லாமல்ல இறைவன் அருளால் அவங்க குழந்தைகளை ஊருக்கு அனுப்புறதுக்கான உள்ள வேலைகளை செய்கிறோம் என்ற தகவலையும் இதன் மூலம் சொல்லிக்கொள்கிறேன். ஏன்னு சொன்னால், வேறு வழியே இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் தான் இந்த தகவலை உங்கள்கிட்ட சொல்கிறேன். அவங்க சொல்றாங்க 1 கெம்பேசால புள்ளையில எடுத்துக்கிட்டு ஊருக்கு அனுப்புறேன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையா நடக்குமா நடக்காது எனக்கு தெரியல. ஆனா எனக்கு தின்றதுக்கு வழி இல்ல, தின்னல, குடிக்கல, ஆனா ரூம் இல்ல. என்ன பத்தி செலச்சி விட்டாங்க. ரூம் காசு கொடுக்கறதுக்கு யாருமே இல்ல. நான் கிடந்து மறைவிட மருமான கோல் பண்ணிச்சிருந்தேன். இந்த ரூம் எடுத்து வந்து அந்த பிள்ளைல இந்த ரூம்ல வச்சுட்டு பிள்ளைல அவங்க வேற கப்பல் தான் இந்த சாப்பாடு ஒன்றுமே செய்ய முடியாம கிடைக்கிறேன். இந்த தகவல் உண்மை என்பதற்காக தான் அந்த சகோதரி, நம்மகிட்ட பேசப்பட்ட சகோதரி தற்போது 2 குழந்தைகளை வச்சுக்கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. இதை பற்றி நீங்கள் மேலதிக விவரங்கள் தெரியணும்னு சொன்னால் என் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் அந்த குழந்தைகளை தாயகம் அனுப்புறதுக்கான வேலையோ செய்கிறதுக்காக இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இறைவன் அருள் புரிந்தால் கண்டிப்பாக நடக்கும். இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி கேஸில் உள்ள இன்றைய
நம்மளையும் பிடிச்சி உள்ளே வச்சுருவாங்க என்ற ஒரு அவல நிலை தான் இருக்குது. சரிங்களா? அதனால் குழந்தையுடைய ஃபோட்டோ வீடியோவை வெளிவிடலை ஏன்னு சொன்னால் அவங்களுடைய ஃபியூச்சர் இதனால் பாதிக்கும் என்பதற்காக என்ன பண்ணிட்டோம், அதை வந்து தடை பண்ணிட்டேன்ற தகவலை சொல்லிக்கொள்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கே. வேறு ஒன்றும் சொல்கிற மாதிரினா தயவு செய்து சொல்கிறேன், உங்களுடைய ஆசை பாசைக்காக வேண்டி பச்சிலம் குழந்தையுடைய லைஃப்பை கெடுத்துடாதீங்க. தயவு செய்து நீங்கள் எப்படி வேணுமா இருந்துட்டு போங்க. ஆனால் ஒரு விஷயத்த சொல்லுக்கிறேன், இங்கே நம்ம எப்படி வேணுமா இருந்துட்டு போயிடலாம். நாட்டில் நம்மளுக்குன்னு துணையாக வந்தவங்க இதே மாதிரி நம்ம நடந்தால் அப்போ நம்முடைய மனசு எப்படி இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அப்போ இதே மாதிரி தவறுகள் செய்கிறதற்கு என்ன ஆகாது, மனசு இடம் கொடுக்காது. அதனால் முடிஞ்ச அளவு தவிர்த்து கொள்ளுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. அப்புறம் இந்த நாட்டுடைய இன்றைக்கான பேங்க் ரேட் அண்டு கோல்ட் ரேட் மற்றும் வானிலை தகவல். ஃபஸ்ட்டு வானிலை தகவலை இன்ஷா அல்லாஹ் சொல்லிடுறேன். வானிலை தகவலை பொறுத்தவரை இன்றைய பொழுது வெயிலை பொறுத்தவரை 20 டிகிரியிலிருந்து 19 டிகிரி வரைக்கும் இருக்கும் என தகவல் வந்துள்ளது. அதுபோக குளிரை பொறுத்தவரை இன்றைக்கி கொஞ்சம் குளிர் வந்து அதிகமான நிலையை காண முடியும் என்ற தகவல் வந்துள்ளது. அதாவது 9 டிகிரிலேருந்து 10 டிகிரிக்குள்ளே குளிர் இருக்கும் என தகவல் வந்துள்ளது. சரிங்களா? அதுபோக இன்றைக்கான பேங்க் ரேட் அண்டு கோல்ட் ரேட் அனைத்தும் உங்களுக்காக இன்ஷா அல்லாஹ் தற்போது வெளியிடுறோம். இந்தியா பணத்துடைய ஒரு தினார் இன்றைக்கான ரேட்டு அது பல பேங்கில் வந்து தகவல் வந்திருக்குங்க. அதில் வந்து அதிகப்படியாக இருக்குன்னு பார்த்தா இந்தியா நாட்டுடைய ஒரு தினார் 231 ரூபா 21 காசு ஒமான் எக்ஸ்சேஞ்சில், 233 ரூபா 53 காசு யூஏஇ எக்ஸ்சேஞ்சில் இருக்குது. பாக்கி உள்ள சராசரி பேங்க் எல்லாத்துலேயுமே 229லேருந்து 228 வரைக்கும் தான் இந்தியன் பேங்கில் இந்தியாவுடைய மதிப்பு இருக்கின்ற தகவலை சொல்லிக்கொள்கிறேன். அதே மாதிரி ஸ்ரீலங்கா நாட்டுடைய பண மதிப்புன்னு பார்த்தா அதிகப்படியான அமௌண்ட்டு அல்முஜேனி என்ற பேங்கில் 595 ரூபா 27 காசு இருக்கின்ற தகவலையும் சொல்லிக்கொள்கிறேன். சரிங்களா? பாக்கி உள்ள பேங்க் எல்லாத்துலேயுமே குவைத் பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்சில் 595 24 காசு, லூலு எக்ஸ்சேஞ்சு 594 ரூபா 88 காசு. இதே மாதிரி உள்ள நிலவரங்கள் தற்போது இருக்குது. கோல்ட் ரேட்டை பொறுத்தவரை 24 கேரட் கொண்ட 1 கிராம் 24 கேரட் கொண்ட 1 கிராம் கோல்டு வந்து 12 தினார் 270 காசு. 22 கேரட் கொண்ட கோல்டு 12 தினார் 150 காசு. 21 கிராம் கேரட் கொண்ட 1 கிராம் 10 தினார் 740 காசு. 18 கேரட் கொண்ட 1 கிராம் 9 தினார் 200 காசு என்ற தகவலையும் சொல்லிக்கொள்கிறேன். அது போக இன்றைக்கான வேலைவாய்ப்பு தகவலுக்காக காத்து கொண்டிருப்பீங்க. அதிகப்படியான டைம் எடுப்பதனால குறைவான வேலைவாய்ப்பு சொல்லலாம் இருக்கிறேன். குறைஞ்சபட்சம் ஒரு 6 வேலைவாய்ப்புகளை உங்களுக்கு சொல்லலாம் என இருக்கிறேன். சரிங்களா? கேஎன்பிசி கான்ட்ராக்ட் வேலைக்கு கேஎம்பிசி கான்ட்ராக்ட் வேலைக்கு லேபர் ஒரு ஆளுக்கு 100 தினார் சம்பளம். அப்புறம் ஓட்டுநருக்கு 120 தினார் சம்பளம். வேலையுடைய நேரம் பொறுத்தவரை வேலை நேரம் 8 மணி நேரம் வேலை. அப்புறம் அரபு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். உணவு தங்குமிடம் எல்லாமே இலவசம். போக்குவரத்தும் இலவசம். லேபர் அதாவது கேஎன்பிசி கான்ட்ராக்ட் கொண்ட நிர்வாகத்துக்கு லேபர் வந்து ஆள் தேவை ஓட்டுநர் ஆள் தேவை. லேபருக்கு 100 தினார் சம்பளம், ஓட்டுநருக்கு 120 தினார் சம்பளம், 8 மணி நேரம் டியூட்டி. டெலிஃபோன் தொடர்பு கொள்ள வேண்டிய கான்டாக்ட் நம்பர் 66 03 22 08 66 03 22 08. சரிங்களா? இந்த தகவலை சொல்லிக்கொள்கிறேன். அப்புறம் பாயில் பகுதியில் உள்ள ஒரக்ஸ் கம்பெனிக்கு ஒரு வாட்ச்மேன் தேவை. ஃபாயில் பகுதியில் உள்ள கம்பெனிக்கு வாட்ச்மேன் தேவை. சரிங்களா? காலையில் 9 மணி முதல் இரவு 9 மணி வரைக்கும் வேலை பார்க்கணும். டெலிஃபோன் தொடர்பு கொள்ள வேண்டிய கான்டாக்ட் நம்பர் 66 16 63 06. சரியா?
வாட்ச்மேனுக்கு நல்ல சம்பளம் கிடைக்குன்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து கேஓசி கம்பெனியின் ஃபைபர் கிளினிக்ஸ் மற்றும் டெக்னீஷியன் கம்பெனிக்கு டெக்னீஷியன், அதாவது என்ன டெக்னீஷியன்னா பேனரு கிளாஸ் இதே மாதிரி உள்ள டெக்னீஷியன் வந்து ஆள் தேவை. சம்பளத்தை பொறுத்தவரை நேரடியாக வந்து வர சொல்லிக்கிறாங்க, நல்ல சம்பளம் கிடைக்குன்னு சொல்லிக்கிறாங்க. டெலிஃபோன் நம்பர் 50 07 61 84 50 07 61 84 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் பூக்கள் விற்கிறதுக்காக பூக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது விற்பதற்காக ஆள் தேவைன்னு சொல்கிறாங்க. சம்பளம் நல்ல சம்பளம் இருக்குமா, சாப்பாடு இருக்கும். அதுக்கு ஓட்டுநர் மெயினாக தேவை, லேபர் மட்டும் இல்லை ஓட்டுநர்களும் தேவை. லேபரும் வேணும் அன்ட்டு ஓட்டுநர்களும் வேணும் என்ற தகவலை ஸ்டார்ட் பண்ணி வண்டி போய்ட்டு வேணும். அதுக்கான கான்டாக்ட் நம்பர் 50 21 25 91 50212591 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அப்புறம் ஃபரோனியா பகுதியில் உள்ள இந்த காய்கறி விநியோகம் செய்வாங்கள்ல, அதுக்கு வந்து ஒரு ஓட்டுநர் தேவை. ஃபரோனியா பகுதியில் காய்கறி வந்து விநியோகம் பண்ணுறதுக்கு ஒரு ஓட்டுநர்கள் தேவை. கான்டாக்ட் பண்ண வேண்டிய கான்டாக்ட் நம்பர் 97 33 54 87 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், சரிங்களா? 97335487 இந்த கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் அகமது ஏரியாவில் புதுசாக ஓப்பன் செய்யப்பட்ட ஒரு ஹோட்டலுக்கு ஆட்கள் தேவை. அதுக்கு அதிகப்படியான ஆட்கள் தேவை. அதாவது அரபி மாஸ்டர், அரபி ஃபுட்டு தெரிஞ்ச அவங்களுக்கு வேலை இருக்குது. அண்டு இந்தியன் ஃபுட்டு, அரபி சயின்ஸ் ஃபுட்டு சமையல் தெரிஞ்சவங்களுக்கும் ஆள் இருக்குது. அப்புறம் சமையலுக்கு உதவியாளர் ஹெல்ப்பரும் தேவைப்படுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அங்கே சுத்தம் செய்கிறது, ஹோட்டலுக்கு சுத்தம் செய்கிறது, பாத்திரம் பண்ணதில் கழுவுறதுக்கும் ஆள் தேவைன்னு சொல்கிறாங்க. புதிய ஹோட்டல். கான்டாக்ட் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிறோங்க. 50 48 77 08 50487708. இன்னொரு நம்பர் இருக்குது 90 02 97 66 9002 9766 இந்த கான்டாக்ட் நம்பர். இன்ஷா அல்லாஹ் கான்டாக்ட் பண்ணுங்கள். இதில் எது சந்தேகம் எது இருந்தால் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு சரியான விளக்கங்கள் சொல்கிறேன். என்னுடைய நம்பர் 606518 என்னுடைய நம்பர் 60651898. நீங்கள் ஓட்டுநர் சேமித்துடைய வாட்ஸ்அப் தளங்களில் நீங்களும் இணைய வேண்டும் ஆசைப்பட்டால் ஓட்டுநர் சேமித்துடைய தலைமை நிர்வாகி சகோதரர் ஜாபர் அவர்களை கான்டாக்ட் பண்ணுவோம். அவருடைய கான்டாக்ட் நம்பர் 67001028 6700 1028 இந்த நம்பரை இன்ஷா அல்லாஹ் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தகவல் பிடிச்சிருந்தா இன்ஷா அல்லாஹ் உங்கள் நண்பர் மத்தியில் ஏற்றி வைங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த சர்க்குலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் போடுங்க. நம்ம போடக்கூடிய தகவல் அடிக்கடி உங்களுக்கு வந்து அடையும் என்பதை சொல்லிக்கொள்கிறேன். ஹைர் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.